Hey guys, welcome to our channel. ஸோ இன்றைக்கி வந்து மணி பிளான்ட்டு கட்டிங்ஸ்லேருந்து எப்படி வர்றது செய்கிறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து என்னென்னா, நான் என்னோடய க்ரில்லு கேட்டோட வாசலில் தோரணம் மாதிரி மாட்டியிருந்தேங்க. பசங்க க்ரில் கேட்டை ஓப்பன் பண்ணி அந்த இடமே நசுங்கி கட் ஆயிடுச்சு. ஸோ நான் அதை அழகாக சிசர் வச்சு நீட்டாக கட் பண்ணி விட்டு 2 பீஸாக கட் பண்ணிட்டேன். அதோட அந்த ஜாயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு செடி வளர ஒரு ஜாயிண்ட் இருந்தாலே போதும். ஸோ நான் 2 பீஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸில் தண்ணி ஊற்றிட்டு அதை உள்ளே போட்டு வச்சிட்டேங்க. நியர்லி ஒரு 10 to 15 days டெய்லி சன்லைட்டில் ஒரு 1 hour காமிச்சிட்டு உள்ளே எடுத்து வச்சுருவேன் வீட்டுக்குள்ளே. ஸோ அப்படியே பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு வேர் வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ஹாப்பி ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பெரிமெண்ட் இது. நான் பண்ணி பார்த்தேன். ஒரு 10 daysலேயே ஆக்சுவலி 3 daysலேயே வேர் வந்து நுனி விட்டுருச்சுங்க. 10 daysல வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே முளைச்சிருச்சு. நல்லா முளைச்சி இதை எங்கள் வீட்டுக்காரர் என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னார், சரி நீ இதை தரைக்கு மாற்றிடு, மண்ணுக்கு வளர ஆரம்பிச்சிடும், பாட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் ஸோ அதை ஒரு வீடியோ எடுத்து உங்கள்கிட்ட காட்டிடுவோன்ட்டு எடுத்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸில் தான் டெய்லி வாட்டர் சேஞ்ச் பண்ணேங்க. 2 days ஒன்ஸ் அட்லீஸ்ட் மஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டேன். ஸோ கீழே போகுது பார்த்திங்களா, இதுதான் என்னோடய மெயின் அந்த மணி பிளான்ட்டு. ஸோ அது வந்து ஸ்டெப்ஸில் வச்சுருந்தேன் ஒரு கார்னரில். அப்படியே ஸ்டெப்ஸ் வழியாக இறங்கி இந்த கிராஸ் இங்கே கொடுத்து அப்படியே நான் என்ட்ரன்ஸில் இருக்க சேஃப்டி க்ரில்லுக்கு கொண்டு போயிட்டேங்க. ஸோ அந்த இடத்துல ஜாயிண்ட்டுக்கு போகும்போது தான் பசங்க டோரை ஓப்பன் பண்ணி எனக்கு அது கட் ஆகிருச்சு. அகெயின் அதை நான் கட் பண்ணி விட்டதுமே அகெயின் வளர ஆரம்பிச்சிருச்சுங்க. அண்ட் இதையும் நான் மண்ணுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு 10 days கழிச்சு இருக்க வீடியோஸோட ஃபோட்டோஸும் இதில் நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இப்போ இந்த 2 செடியையும் நான் இந்த பாட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன்னா, ஸோ இது வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்போ எடுத்த வீடியோ. அண்ட் அகெயின் 10 days கழிச்சு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் ஃபோட்டோஸும் உங்களுக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ நல்லாவே க்ரோத் ஆகி அழகாக இருக்குங்க. அழகாக நுனி விட்டு எழுந்து நிற்கிது. இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன், அங்கே ஒரு தோரணம் மாதிரி போயிருக்கா, அதோடு சேர்த்து கண்டினியூஸாக லேயர் பை லேயராக கொடுக்க போகிறேன். ஸோ நியர்லி ஒரு 4 layers வர்ற மாதிரியே ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 4 branches வருது. இப்போ ஆல்ரெடி ஒரு பெரிய பிரான்ச் இருக்குது. அகெயின் சுற்றி 3 branches வருது. டோட்டலி 4 branches. அகெயின் நான் அந்த ஆணி அடித்து கயிறு கட்டினேன்னா 4 layers வரும். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி நிலையை சுற்றி தோரணம், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸு, ஆர்டிஃபிஷியல் மணி பிளான்ட்ஸ்லாம் இல்லாமல் ஒரிஜினல் மணி பிளான்ட்ஸே வச்சு செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கேன். பார்ப்போம் எப்படி வருதுன்னு. ஸோ இந்த மாதிரி தான் தோரணம் நான் கொண்டு போயிருக்கேன். உள்ளே அப்படியே போர்ட்டிக்கோ கொண்டு போய் நில வழியாக அந்த மாதிரி தோரணம் மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்று அழகாக கிராஸ் பண்ணுது. அகெயின் அடுத்ததெல்லாம் எப்படி வருதுன்னு நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். டாட்டா பாய்.